Hello foodies, welcome to Oruvadakkan Foodie. eral karuvadu வெச்சு எப்படி ஒரு சட்னி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். Oruvadakkan Foodie நீங்க ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் and bell icon press பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா eral கருவாடு. இத வந்து ஃப்ரெஷா கடையில இருந்து வாங்கிட்டு வந்த உடனே நான் உங்ககிட்ட காட்றேன். இப்போ வந்து இதோட தலையை மாத்திரம் நம்ம கிள்ளி தனியா எடுத்துக்கணும். தலை வந்து நமக்கு தேவை கிடையாது. அதனால தலையை மாத்திரம் தனியா எடுத்து செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே தலை எடுத்தது. இப்போ இந்த கருவாடுல வந்து நிறைய குப்பை இருக்கும். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்றதுக்காக நான் இங்க வந்து ஒரு பவுல்ல போட்டுருக்கேன். அந்த பவுல்ல நல்லா தண்ணி ஊத்தி நல்லா அலசி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த தண்ணியிலே நிறைய குப்பை இருக்கும். இப்போ தண்ணியில் நல்லா அலசிட்டு இதை வந்து நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும் நம்ம. பிகாஸ் இது வந்து நனைஞ்சு போயிடுச்சுல்ல, அதனால் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இந்த ஈரம்லாம் போகிற வரைக்கும் நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து இங்கே மொட்டை மாடியில் தான் காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா விரித்து விட்டு காய வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு துணியும் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை நல்லா க்ளீன் பண்ணி கழுகி காய வச்சு எடுத்த eral கருவாடு. இதில் நான் வந்து இப்போ ஒரு கப் எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நம்ம எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் இதை வந்து நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். கை வச்சு உடையிற அளவுக்கு நல்லா இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு பேப்பரில் இதை போட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதோட டெய்லெல்லாம் வந்துடும். இதில் கீழே பார்த்திங்கன்னா டெய்லெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை வச்சு ரோல் பண்ணிக்கிறோம். ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பொடியாக வந்துடும். அதுவும் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணி இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நமக்கு இந்த eral மட்டும்தான் தேவை. இதை வந்து எப்படி சட்னி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே நான் ஒரு சட்டியில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 4லேருந்து 5 வரமிளகாவை வறுத்து எடுத்துக்கிறேன். நல்லா ப்ரௌனாக வறுத்து நம்ம இதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த eral கருவாடை நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இது தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த மிளகாவை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா நமக்கு நல்லா அரைஞ்சு கிடைக்கும் இந்த மிளகா. அது கூட நம்ம கொஞ்சம் ஊற வச்சுருக்கிற புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். புளியும் ஆட் பண்ணி ஒரு பல்ஸ் அடித்து இதை எடுத்துக்கலாம். பல்ஸ் அடித்து எடுத்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி இதை வந்து கோர்ஸ் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அரைக்கக்கூடாது, ஜஸ்ட் சதைச்சி எடுத்துக்கலாம். அது கூட ஒரு கப்பு செரவன தேங்காவையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். எதுவுமே அரைக்கக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம பல்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும். அப்படி தான் இருக்கணும் இதோட கன்சிஸ்டன்சி. எல்லாமே அரைச்சதுக்கப்புறம் இது கூட நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற நம்ம அந்த கருவாடையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி வந்து இங்கே ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா ஒரு சூடான சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் சட்னி. ரொம்ப அரைஞ்சிச்சு அப்படின்னா டேஸ்ட் இருக்காது. இந்த மாதிரி துருவாக தான் இருக்கணும். தேங்காயெலாம் அரைஞ்சி போகக்கூடாது, எதுவுமே அரைஞ்சி போகக்கூடாது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Oruvadakkan Foodie. பாய்.